பர்சனல் டெவலப்மெண்ட் பிளான் வந்து பேசிக்காக நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ரைட்? நாங்கள் டெவலப் ஆகிறேன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய பகுதி என்ன? எந்த பலம் பலஹீனம், ரைட்? அப்போ எந்த பலம் வந்து எனக்கு இன்னும் பலத்தை கூட்டும், அதே நேரத்தில் பலஹீனம் என்னை இன்னும் பலஹீனமாக்கும், ரைட்? அப்போ பலஹீனமாக்காமலுக்கு இருக்கிறேன்னு சொன்னால் பலஹீனங்களை என்ன செய்யணும்? பலங்களாக மாற்றணும். இப்போ இன்னமும் ஸ்ட்ரென்த்தை கூட்டணும் நாங்கள். அப்போ எங்களோட ஸ்ட்ரென்த்தை நாங்கள் அடையாளப்படுத்துறதுல ஒவ்வொருக்கள்கிட்டையும் பேசிக்கலி சில ஸ்ட்ரென்த் இருக்குது. அது வந்து அகடமிக்கலியாகவும் இருக்கலாம், கல்வி சார்ந்த ரீதியாகவும் இருக்கலாம், டெக்னிக்கல் ஸ்கில்ஸோட சம்மந்தப்பட்டதாகவும் அவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் இருக்கலாம். உதாரணத்துக்கு சாதாரணமாக நம்ம வச்சுக்கோங்க, டிரைவர் ஒரு பர்சனில் ஒரு டிரைவர் எடுப்போம். ஒரு டெக்னிக்கலி அவர் வந்து டிரைவிங் ஸ்கில்ஸ் வச்சிருக்கிறாரு. கத்தாரில் லைசன்ஸ் வந்து மிக பெருமதியானது. கத்தாரில் லைசன்ஸ் எடுக்கிற லேசான விஷயம் இல்லை. ஆனால் இங்கே வந்து இருந்து ஒரு லைசன்ஸை எடுத்தா ஜாப் மார்க்கெட்டில் அந்த லைசன்ஸை வந்து வேல்யூஸை ஆட் பண்ணக்கூடிய மாதிரி, அந்த லைசன்ஸுக்கு இன்னும் பெருமதியை கூட்டக்கூடிய மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்குன்னு பார்த்து மைனஸை ப்ளஸ் ஆக்குறதுக்கான ஒர்க் பிளானை நாங்கள் போட்டு அதை நோக்கி நகரணும். உதாரணத்துக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. ஒரு சேல்ஸில் ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு பொதுவாக அவங்களுக்கு தெரியும் நல்ல சம்பளம் இருக்குது, ரைட்? 5,000க்கு மேலே ஒரு சேல்ஸில் வேலை செய்கிற ஆளுக்கு கமிஷனெல்லாம் சேர்த்து வரக்கில் பெரிய காசு வருது. இதில் யார் சேல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களே, ரைட்? அதில் வந்து எதிர்பார்க்கப்படுற ஒரு அதாவது நாங்கள் சொல்கிற கம்பிட்டன்சிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டெர்மினாலஜி நாங்கள் சொல்கிறது கம்பிட்டன்சிஸ். அதில் 3 விஷயம் இருக்குது. KSA, நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் அல்லது ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயத்தையும் நாங்கள் வந்து டெவலப் பண்ணி நாங்கள் என்ன பாத்தில் நாங்கள் போக விரும்புகிறோமோ அந்த பாத்தில் அதை 3ஐயும் டெவலப் பண்ணணும். ஜாப் மார்க்கெட்டுக்கு ஏற்றாப்புல நாங்கள் டெவலப் பண்ணணும். அதில் வந்து சேல்ஸை பொறுத்தவரையில் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன எதிர்பார்க்கணும்? டிரைவிங் லைசன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த விளம்பரத்தில் போடுற ஒரு பகுதியில் கத்தார் டிரைவிங் லைசன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்போ டிரைவிங் லைசன்ஸில் ஒரு ஆள் சேல்ஸுக்குள்ளே வரலாமான்னு கேட்டால் நிச்சயமாக வரலாம். அவர் ஒரு குவாலிஃபிகேஷன் அவர் இங்கே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறார். அப்போ அடுத்ததுக்குள்ள அவர் என்ன தடைங்கிற அவர் அடையாளப்படுத்தினான்னு சொன்னால் அதை நோக்கி அவர் என்ன செய்யணும்? ஒர்க் பண்ணணும். அந்த வேலையை நாம் எப்படி அங்கே லிங்க் பண்ணி எடுக்கலாம்டா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி. அதை கத்தாரில் எந்த இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் படிக்கலாம். கத்தாரில் இருக்கிற எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயும் படிக்கலாம். எங்கே படிக்கணும்னு சொல்லி நமக்கு விளம்பரம் இல்லை. ஆனால் படிக்க நீங்கள் விரும்பினா இங்கேயும் படிக்கலாம், ரைட்? இது ஒரு பிளேஸ். இப்போ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஒரு ஆள் வந்து போகிறதுல தன்னை வளர்த்து கொள்றதுல தேவைப்படுறது எதோ போலண்டா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி அது ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு, ஜாப் மார்க்கெட்டுக்கு. சரிண்ணே? அப்போ அதை நம்ம ஆட் பண்ணி கொள்ளக்கல எங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு அடட் அட்வான்டேஜாக இருக்குது. அந்த பேசிக்காக எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் அது ஃபுல்ஃபில் பண்ணுது. அப்போ இது நாங்கள் எங்களோட மைனஸையும் நாங்கள் ப்ளஸ்ஸையும் பார்க்கல. ப்ளஸ் என்ன இருக்குது சொல்லுங்கள்? டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ், அதான் எங்களோட ஸ்ட்ரென்த். வீக்னஸாக இருக்கிற பகுதி என்ன? எங்கள்கிட்ட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் என்ன இல்லை? சர்டிஃபிகேஷன் அல்லது அதோட ரிலேட்டடான ஒரு அட்டஸ்டேஷன் ஒன்று எங்கள்கிட்ட இல்லை. அப்போ இதுதான் நாங்கள் பார்க்குற ஏரியா. அப்போ இந்த ஏரியாவை நாங்கள் இப்படியே விட்றானா, இப்படியே கடந்து போகிறானா, அதை நோக்கி நாங்கள் வேலை செய்கிற இல்லையா? அதைத்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இன்றைக்கு பிளான் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்தினேன், ஒரு டிரைவரை எடுத்துக்கொண்டு காய்ச்சினேன். இப்போ இதுக்குள்ளே உங்களோட ஃபீல்டில் நீங்கள் இருக்கிற துறையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வேலை திட்டத்தை நீங்கள் இவிடத்தை பிளான் பண்ண போகிறீங்க. அதுக்கு தான் இவிடத்தை வந்திருக்கீங்க. அதை பிளான் பண்ணுறதை நான் உங்களை ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறேன், கைட் பண்ண போகிறேன், ரைட்? இதை ஒரு ப்ராக்டிக்கலாக நாங்கள் அதை செய்வோம். அதுக்காக தான் வந்த உடனே 2 பேப்பர் தந்திருக்கிறேன், ரைட்? பேனை தந்திருக்குது. அப்போ இதில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க.